நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூமி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. இது உண்மையா இருந்தாலும் அந்த விஷயங்களை மெய்ப்பிக்கும் போது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாகவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வியக்கத்தக்க விஷயங்களாகவும் இருக்கும். பூமி சூரியனை மட்டும் சுற்றி வராம நம்ம பால்வீதி அண்டத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல சுற்றி வந்துட்டு இருக்கு. பூமியோட பிரபஞ்ச பாதை மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போகவோ அல்லது காஸ்மிக் எக்ஸ்போஸை உருவாக்கி அதன் மூலமா நம்ம டிஎன்ஏ மாற்றங்களை உருவாக்கி வேறொரு பரிணாம வளர்ச்சி அடையவோ அல்லது நம்ம பூமியை விட அட்வான்ஸ் சிவிலைசேஷன் நம்மளை வரவேற்க தயாரா இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்? இந்த கேள்விக்கு பதில் தேர்றது மூலமா கேலக்சியில நம்மளோட இருப்பிடத்தை பற்றியும் அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பல உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு விமானத்துல போய்கிட்டே இருக்கீங்க. அந்த விமானத்துல இருக்கிற வரைக்கும் அதோட வேகத்தை உங்களால உணர முடியாது. உங்களுக்கு தெரிகிற காட்சியெல்லாம் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இதே நீங்க விமானத்திலிருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது, அதாவது கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த விமானம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும். இதுதான் கலீலியன் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதன்படி உண்மையான ரெஃபரன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இதை எப்படி பூமியோட நகரோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பூமியோட நகரை முதல்ல நம்ம எங்க இருந்து பார்க்கணும் என்றதை முதல்ல முடிவு செய்யணும். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டா எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வரதை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ பூமியில இருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்த்தா நம்ம பார்க்குற காட்சியே வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சூரியன் எல்லா கிரகங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இந்த கேலக்சியை சுற்றி வந்துட்டு இருக்கும். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, பூமி சூரியனை ஒரு வட்டப்பாதையில சுற்றி வராம நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. அதாவது பூமி தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி சூரியனை குவி மையமா வச்சு சுத்திட்டு வருது. சூரியன் குவியமா இருக்கிறதால நமக்கு 2 குவி மையம் இருக்கும். இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் குறைவா இருக்கிற பகுதி பெரிஹிலியன் அப்படின்னும் அதிகமா இருக்கிற குவி மையத்துக்கு ஹப்பீலியன் அப்படின்னும் பேர். இப்போ பூமிக்கு நீள்வட்ட பாதையில சுற்றி வர்றதால ஜனவரி 3 பெரியின் வட்டத்துக்கும் பின்பு ஜூன் 4 அப்போ ஹப்பீலியன் கிட்டேயும் வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரதாலதான் நமக்கு பருவ மாற்றங்கள் உருவாகுது. இது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டாலும் சூரியனை சுற்றி வர கிரகங்கள் தன்னோட மாஸ் நிறைக்கு ஏற்ற மாதிரி சூரியனும் தன் பக்கம் இழுக்கும். இது பூமி மாதிரியான கிரகங்களுக்கு மில்லி இன்ச்சஸ்ல இருந்தாலும் வேலன் மற்றும் சனிக்கோள்களுக்கு பூமி மேலேயும் உட்பகுதியில் இருக்கிற கிரகங்கள் மேலேயும் ஈர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயும் பூமியோட சுற்றுவட்ட பாதை நீள்வட்டமா அமைஞ்சிருக்கு. இதோட சயின்ஸ் டேர்ம் பெர்ச்சுர்பேஷன் ஆஃப் அவுட்டர் பிளானட். இந்த மாதிரி காரணங்களால பருவகாலம் ஏற்படுறதால அதோட பேர் மிலன்கோவிட்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிலன்கோவிட்ஸ் சைக்கிள்னால பூமி ஒவ்வொரு 41,000 வருஷத்துக்கு ஒரு தடவை 24.5 டிகிரி தன்னோட அச்சில சாஞ்சுக்கிட்டே வருதாம். ஸோ இதனால அடுத்த சில ஆயிரம் வருஷங்கள்ல மனித இனம் இன்னொரு ஐசத்தை சந்திச்சு ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி தள்ளப்படும் என்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டம்ல நம்ம பூமியோட பாதை கொஞ்சம் சிக்கலானது. ஆனா அதை விட சிக்கலானது கேலக்சியோட பாதை. நம்ம மில்கிவே கேலக்சியானது பல கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் பல விண்வெளி பொருட்களையும் சேர்த்து சுத்திட்டு இருக்கு. இந்த கேலக்சியோட அளவு மட்டும் 1,00,000 ஒளியாண்டுகள் பெருசு. இதுல நம்ம பூமி கேலக்சியோட மையத்தில இருந்து 25,000 ஒளியாண்டுகள் தள்ளி கேலக்சியோட ஆம் சொல்லப்படுற ஒரு இடத்துல ஓரமா அமைஞ்சிருக்கு. நம்ம பூமி சூரியனை சுற்றி வர மாதிரி இந்த ஒட்டுமொத்த நட்சத்திர கூட்டங்களும் இந்த கேலக்சியோட மையத்தை சுற்றி வருது. இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் இந்த கேலக்சியோட மையத்தை மணிக்கு 230 km/h விகிதத்துல சுற்றி வருது. அப்படி பார்த்தாலும் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் ஒரு முறை சுற்றி வர 230 மில்லியன் வருஷங்களை எடுத்துக்குது. இப்போ நம்ம கேலக்சியோட மையத்தில இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் கோள்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கும். சேம் டைம் அந்த மையத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நம்மள மாதிரியான பூமி நட்சத்திர கூட்டங்களை பார்த்தோம்னா ரொம்ப குறைவான வேகத்தை சுற்றி வரும். இந்த வேகத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிற விண்மீன் ரிலேட்டிவ் வேகத்தை கணக்கிடும் போது நம்ம மில்கிவே கேலக்சியோட வேகத்தை கால்குலேட் பண்ணிடலாம். அதன்படி நம்ம சூரிய குடும்பம் அதோட சுற்றுப்பாதையில 5 km/h என்ற வேகத்திலையும் மில்கிவே மையத்தை நோக்கி 8 km/h என்ற வேகத்திலையும் மில்கிவே டிஸ்கை விட்டு 7 km/h என்ற வேகத்திலையும் நகர்ந்துட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு சின்ன அளவு நகர்வா இருந்தாலும் இது சூரியன நகர்வு பாதையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிடும். ஒரு சூரியன நகர்வு பாதை ஒரு ஆஸ்லேஷன் மூமெண்ட்டை உருவாக்கும். ஒரு ஆஸ்லேஷன் மூமெண்ட் முடிய கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷங்கள் ஆகிடும். இந்த மூவ்மெண்ட் மற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், கேஸ் கிளவுட்ஸ், டார்க் எனர்ஜி இவைகளோட கிராவிடேஷனல் புல்னால ஏற்படக்கூடியது. இப்போ நம்ம கேலக்சியோட மிடில் பிளேன்ல இருந்து சில மில்லியன் லைட் இயர்ஸ் மேல் பக்கமா இருக்கும். இன்னும் சில மில்லியன் வருஷங்கள்ல 300 மில்லியன் தூரத்துல இருப்போம். அதாவது கேலக்சியோட மிடில் பிளேன்ல இருந்து இந்த வெர்டிகல் மோஷன் ஒவ்வொரு சில மில்லியன் வருஷத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும்.
ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம சூரிய குடும்பம் மட்டும் நகர்ந்து போகல, அதை சுற்றி இருக்கிற எல்லா வான் பொருட்களும் தொடர்ந்து நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. இது ப்ராப்பராக நகரக்கூடிய மோஷன், தெரியக்கூடிய மோஷன், விசிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆட் செகண்ட்ல கணக்கிடுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு நட்சத்திரத்தோட நகர்வை கணக்கிடுவாங்க. இப்படி பல நட்சத்திரங்களோட நகர்வை கணக்கிடுறது மூலமா ஒரு கேலக்சி எப்படி நகருதுன்றதையும் அந்த கேலக்சியோட அமைப்பு எப்படின்றதையும் எளிமையா சொல்லிடலாம். நம்ம கேலக்சி பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமேடாவை நோக்கி 350 km/h என்ற வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். நம்ம கேலக்சி உட்பட மொத்தம் 54 கேலக்சிகள் சேர்ந்து ஒரு லோக்கல் குரூப்ல ஒன்னா இருக்கும். இதே மாதிரி பல லோக்கல் குரூப்ஸும் பல கேலக்சி கிளஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு சூப்பர் கிளஸ்டரை உருவாக்கி இருக்கு. அதுக்கு பேர் த கிரேட் அட்ராக்டர். இந்த கிரேட் அட்ராக்டர் 150 மில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசு. அதனால இதோட கிராவிடேஷன் புல்லும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பூமியோட சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இதை காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனையே ஒரு ரெஃபரன்ஸா வச்சு பூமி கேலக்சியோட எந்த அளவு வேகத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சூரிய குடும்பம் இந்த கேலக்சியில் எப்படி நகர்ந்து போயிட்டு இருந்து புரிஞ்சிருக்கும். ஸோ பூமி சூரியனை சுற்றி வர ஒரு சின்ன ஆவரேஜான கோள். இந்த கோள் சோலார் சிஸ்டம்ல இருக்கு. சோலார் சிஸ்டம் மில்கி வேல இருக்கு. மில்கி வே லோக்கல் குரூப்ல ஒரு பகுதியா இருக்கு. அந்த லோக்கல் குரூப் விர்கோ கிளஸ்டர்ல ஒரு பகுதியா இருக்கு. அந்த விர்கோ கிளஸ்டர் லேலக்கையா கிளஸ்டரோட ஒரு மூலையில அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் விண்வெளியோட கடைசி நகர்வான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்க முடியாது. நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் இது ஒரு மையப்புள்ளி மட்டும்தான். ஸோ பிரபஞ்சத்தோட முடிவுரை எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.